கட்டப்பை எத்தனை சொல்றாவனா? கட்டப்பை எத்தனை சொல்லிருக்க மச்சான். கட்டப்பைக்கு அவங்க வீட்டுல அடிச்சுக்கிறாங்களா? வீட்டுல ஏண்டா மச்சான் ஒரு கட்டப்பை தரமாட்டான் நமக்காக நம்பி. நாம உயிரே தருவோம். என்னடா ஜீவா கட்டப்பை தரமாட்டான்டாவா? சாம அடிக்கணும். ஏய் ஜீவா நல்லா இருக்கா கேமரா? கைஸ் காய்கறி வாங்கியாச்சு. கறி இல்ல, வெறும் காய் மட்டும் தான் வாங்கிருக்கோம். ஏன்னா எல்லாம் வெஜிடேரியன் ஆயிட்டேன் கைஸ். ஜீவானா இந்த வண்டியே பாத்துக்கிற சீட் கவர் ஆட்டிய போடலான்னு பாக்குறியா? அருமையா ஜீவா அப்பா வண்டி போட்டுக்கலாம், கேடிஎம் போட்டுக்கலாம். இந்த சீட் கவர் கேடிஎம் பேக் சீட்டுக்கு கரெக்டா இருக்கும். கேடிஎம் பேக் சீட்டுக்கு அதான் ஜீவா கேடிஎம் போடுறானு. வண்டி அந்த பக்கம் விட்டுக்கிறான். ஜீவா போய் எத்தனை வரும்? பிரியாணி சாப்பிட்டு தானே போறது நம்ம. ஆமா பிரியாணி சாப்பிட்டு தான் போறோம். டேய் இவன் 108 கிலோ, அவன் 85 கிலோ. நீ கீரி 99 கிலோ. கீரி எத்தனை கிலோடா நீ? லோகேஷா 70, 78, 85, 108. மச்சான் 108 தான்டா நீ. 101. மிஷின் தப்பா சொல்றேன்னு தெரியல. மிஷினே நீ நின்னா மிஷினே அப்படியே எகிரி ஓடுறோம். தள்ளி விட்டு 2 பேர் போட்டு மச்சான் சரி நான் மாடு ஓடுறாங்க. டீயே வெச்சு மச்சான் 2 பேர் மத்தியே போயிட்டா. 2 பேர் வர மாட்டேன். நான் விவசாயம் பண்றேன். கையால அவன் வந்து விதைப்பான். போட்டோ எடுக்கிறோம் நம்ம வெயிட் சட்டை கட்டு எடுக்கிற போன வாங்கிட்டு உட்காந்து எடுக்கிறோம். என் தலை மட்டும் விட்டு நல்ல ஆக்சன் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. அது வந்து இந்த மாதிரி பீஸ் சத்தியமா எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே கிடைக்காது கைஸ். வேற மாதிரி தான் ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணினாலே சார்மினார் தான். மச்சான் எங்க இருந்து வந்திருக்க? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். லோகேஷ் எங்க இருந்து வந்திருக்க? சென்னை வேளச்சேரில இருந்து வந்திருக்கான். ஜீவா எங்க இருந்து வந்திருக்க? மச்சான் எங்க இருந்து வந்திருக்க? மச்சா நீ எங்க இருந்து வந்திருக்க? ஆம்பூர்ல இருந்து ஏன் வந்த? அது மாதிரி இந்த ஒரு பிரியாணிக்காக அவ்வளவு தூக்கம் வந்திருக்கேன் கைஸ். சௌ 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 அவ்வளவுதான் கைஸ், எல்லா பிளேட்டும் காலி. இப்படிதான் கைஸ் சாப்பிடணும். கடைசி ஒரு பீஸ் யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? யார் இவன்? மூஞ்சல் பீடி சரிடா பொட்டு மார்க்கு. இந்தியன் டிஷ்யூ நியூஸ் பேப்பர் கை கால பேசுறீங்க. என்னடா பண்றீங்க மச்சான் கையில? இந்தியன் டிஷ்யூ சென்னையில அவ்வளவு பெரிய ஐடி கம்பெனில நியூஸ் பேப்பர்ல அவனுக்கு டீசென்ட் சொல்லி தெரியும். அத ஒரு ஆளுக்கு திரும்பி போட்டுக்கிறான். சரி ராஜீவா, அவன் அன்னில டிஷர்ட் துவைக்காம போட்டுறான். அந்த டிஷர்ட் வாங்கி நீ ஏன் போட்டுக்கிற? நீ ஏன் போற அது சொல்லு. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இன்னும்
கட்டப்பை இங்க பாருங்க டபுள் டபிள்யூ மேட்ச். காய்ஸ் சின்ன பையனை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க guys. இந்த வீட்ல இருக்கிற பையனை என்ன பாத்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்டுருங்க ரைஸ். நம்ம கேங் இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோம்ல, அதனால வாட்டர் மெலன்லாம் வந்து வந்திருக்கானுங்க. ஒரு 10 கிலோல வாட்டர் மெலன் வாங்கிட்டு இருக்கோம். hours later. அவரு விவசாயம் பண்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? அறுவடை பண்ண போறீங்களா? என்னத்த? நானும் விவசாயம் தான்டா, நானும் விவசாயி தான்டா. நானும் விவசாயம் தான்டா. கையெல்லாம் மறுத்து போயிருக்கு. சி, மறுத்து போயிருக்கா? டேய் தோணும்டா இன்னும். இன்னும் நோன்றா, விவசாயி வேற. நோண்டு. இந்த குட்டியை கட்டா கொட்ட மாட்டேன். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, நீ விவசாயி. அவன் விவசாயம் பண்றான், இவனுங்க என்ன பண்றானுங்க? பூச்செடிடா. ஒரு பொட்டானிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது என்ன செடி, அது என்ன செடி. கனகாமரம்டா அது. நான் உள்ள போனேன். இது ஜீவான்ற ஒரு நாய் ஒண்ணுக்கு இது வேணா புடிச்சு கட்டி வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. அண்ணன் ஏடே அதுக்கு பிராடியே பரவாயில்ல, நன்றி உள்ளவனா இருந்தான். அவங்க சும்மா கொடுத்து ஏய் லோகேசன் என்ன சொன்னாங்க, சும்மா கொடுத்தா கூட எனக்கு வானாங்க. அசிங்கமா போயிடுச்சு ஜீவாக்கு. என்ன பிரீடு பஸ்ட் கலவை